இது பிரபல்ய அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு திருமணத்திற்கு 7ஆம் அதிபதியின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பார்க்க போறாங்க. ஸோ திருமணத்துக்கு 7ஆம் அதிபதி எப்படி உபயோகப்படுத்துறோம், என்ன பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி, எந்த காலகட்டத்துல இந்த 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப்ல பார்த்தீங்கன்னா 3 வகையான யூடியூப் சேனல் இருக்குதுங்க. முதலாவதா பார்த்தீங்கன்னா பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. அடுத்ததா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி 3 விதமான யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸோ இதுல போடுற வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி. முதலாவதா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவையடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கருமம் அங்கு சேர்த்தாளை உக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வார ஜோதிட கருத்தரங்கனுடைய தலைப்பு 7ஆம் பாவ அதிபதியும் திருமண பொருத்தமும். இந்த தலைப்புல தான் பேசப்படுறாரு. திருமண பொருத்தம் அப்படின்னாவே நம்ம எத்தனை மீட்டிங் போட்டாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் திருமண பொருத்தங்கிறது. அது எல்லாமே நம்ம 7ஆம் அதிபதி. நீங்க பலன் சொல்றதாகட்டும் எதாகட்டும் எதை எடுத்தாலும் நம்ம 7ஆம் அதிபதி இல்லாம எந்த ஒரு பலனுமே எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு 7ஆம் அதிபதிக்கு அந்த அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தாலும் 7ஆம் பார்வை கம்பல்சரி உண்டு. அதே மாதிரி 7ஆம் அதிபதிங்கிறது திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது 7ஆம் அதிபதி. இந்த 7ஆம் வீடு பார்த்தோம்னாவே ஜாதகத்துல ரொம்ப பாதுகாப்பான வீடு. இந்த பக்கம் 6ஆம் வீடு, இந்த பக்கம் 8ஆம் வீடு. 6, 8 பாவ கிரகங்கள், மோசமான வீடு எல்லாம் சொல்லுவோம். ஆனா சென்ட்ரல்ல கலஸ்தரங்கிற புனிதமான அந்த 7ஆம் பாவத்தை கொண்டாந்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த பக்கமும் நம்ம சொல்ல போனாக்கா மோசமான ஆளுங்க, இந்த பக்கம் மோசமான ஆளுங்க, 2 பேர்த்து தாண்டி தான் வந்தாகணும் 7ஆம் பாவத்துக்கு. அவ்வளவு பாதுகாப்பான வீடு தான் 7ஆம் பாவங்கிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி, இப்போ 7ஆம் பாவம் எடுத்திருந்தாங்க. லக்னத்துக்கு 7. நம்ம லக்னத்துக்கு 7 நம்ம குலஸ்தர பாவம்னு சொல்றோம். இந்த 7ஆம் பாவ அதிபதி அதை வச்சுதான் நம்ம அவர் எப்படி இருக்காரு, நல்லவரா கெட்டவரா, நல்ல நிலையில் இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, அந்த அதிபதி எங்காவது 6, 8, 12 மறைஞ்சிட்டாரா, எல்லா அதிபதியோட 6, 8, 12ஆம் அதிபதியை சேர்ந்துட்டாங்களா, இவர் அஸ்தகம் ஆயிட்டாரா, வக்கரம் ஆயிட்டாரா, நீசம் ஆயிட்டாரா, இவருடைய 7ஆம் அதிபதி எந்த புள்ளியில் இருக்கிறாரு, இது எல்லாம் வச்சுதான் நம்ம அவர் நல்ல நிலைமையில் இருக்காரா இல்லையாங்கிறத நாம முடிவு செய்யறோம். இப்ப பொதுவா நம்ம திருமணத்துக்காக அப்படிங்கிற போது 7ஆம் அதிபதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நாம பார்க்கணும். இப்ப திருமணம் அப்படின்னா 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம், இது எல்லாமே நம்மளுக்கு அந்த திருமணம் பொருத்தம் அப்படிங்கிற போது இது எல்லாமே உள்ள வந்துடும். திருமணம் பொருத்தத்துக்கு அப்பாற்பட்ட மற்றதெல்லாம் நம்ம எடுக்கலாம். 3ஆம் 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், மற்றது எல்லாமே எடுக்கலாம். நம்ம இப்ப இந்த 7ஆம் பாவ தொடர்ச்சியில நாம இதெல்லாம் பாக்குறோம். 2, 7, 2 குடும்பஸ்தானம், 7 மனைவி கலஸ்தரம்,
அதாவது திருமணம். 5 அப்படிங்கிறது காதல். 11 அப்படிங்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப 2, 7 சம்பந்தப்பட்டால் குடும்பம் அமைய தயாராகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதற்கு பிறகு 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்டால் திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பாக இவர்கள் காதலிப்பார்கள், அன்பு செலுத்துவார்கள், வாழ்க்கை நல்ல சுபமாக இருக்கும். இது 11ஆம் வீடு சம்பந்தப்படும் போது சந்தோஷம், மகிழ்ச்சி, இதை நாம முடிவு செய்யலாம். அப்ப 2, 5, 7, 11 சம்பந்தப்பட்டாக்கா அருமையான வாழ்க்கை, மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு குடும்பம் நல்லபடியே நடக்கும்னு அர்த்தம். இதுவே 2, 11 மட்டும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா பல குடும்பம் அமையும்னு சொல்லலாம். பல குடும்பங்கள். அதனாலதான் எனக்கு குடும்பம் 2, 11 சந்தோஷம். அப்போ நிறைய குடும்பம் அமைஞ்சாதான் அது சந்தோஷப்படுவார். அதே மாதிரி 5, 11 மட்டும் சம்பந்தப்பட்டதுனாக்கா நிறைய காதலிப்பார். நிறைய காதலிச்சாதான் அவர் திருப்தியா இருப்பார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு. 7, 11 சம்பந்தப்பட்டால் அப்படித்து நிறைய திருமணங்கள் அவர் செய்வார், செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இப்ப 7, அதாவது 2, 5, 7, 9, 11 சம்பந்தப்பட்டால் அப்படிங்கிற போது பார்த்தாக்கா முறைப்படி முறையான 2வது திருமணம் சட்டப்படி நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லலாம். 2, 5, 7, 9, 11 அப்படிங்கிற போது அந்த மாதிரி நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த 7ஆம் அதிபதி எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு முக்கியத்துவம் பெறாது. இதே 7ஆம் அதிபதி 3, 7, 11 அப்படிங்கிற போது காம திரிகோணமா வந்தா 3, 7, 11 இந்த 3, 7, 11 அப்படிங்கிற போது பார்த்தோம்னாக்கா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனா முடிவு செய்ய இயலாது. தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இந்த 3, 7 சம்பந்தப்படும் போது கண்டிப்பா வந்துடும். வெளியே சொல்ல மாட்டாங்க, சங்கடப்பட்டுட்டு அப்படியே பொறுமையா இருந்துருவாங்க. இந்த 3, 7, 11 சம்பந்தம் அப்படித்தான் இருக்கும். இதுவே 4, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். 4, 8, 12 திருமணம் நடந்துடும். அதே 4, 8, 12 விவாகரத்தும் ஆகும். இதை நம்ம திருமணத்துல நம்மள சொல்லலாம். இப்ப திருமண காலத்தையே நம்ம முடிவு பண்றதுக்கு கோச்சார குரு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு எப்பொழுது வருகிறாரோ அப்போது திருமணம் நடக்கும்னு சொல்லலாம். அல்லது கோச்சார குரு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி எங்க இருக்காரோ அவரை எப்போ தொடுகிறாரோ அப்போதும் திருமணம் நடக்கும் சொல்லலாம். அதே போல கோச்சார குரு கலஸ்திரகாரகனான சுக்கிரனை கோச்சார குரு தொடும்போதும் அப்படித்தான் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சொல்லலாம். இதெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய காலத்தை முடிவு பண்ணலாம். இன்னும் ஒருபடி மேல போய் ராசியினுடைய லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்காரோ அந்த இடத்திற்கு கோச்சார குரு வரும்போது பெரும்பாலும் திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க.
இதை நம்ம வந்து ஓரளவுக்கு 95% நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம திருமண காலத்தை வச்சு நம்ம முடிவு பண்றது. இதே வந்து வரன் வந்து நம்ம ஆகக்கூடிய இடம் எங்க இருக்கு? இப்ப வந்து உதாரணத்துக்கு வரன் வந்து மேசத்துல இருக்காரு அப்படின்னாக்கா அதனுடைய காரகத்தை உங்களை வச்சுட்டு சொல்லலாம். மேசம் அப்படின்னாக்கா மலை, குன்று, பழைய கிராமங்கள் அல்லது வந்து தலைநகரம் இந்த மாதிரியான இடத்துலதான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லலாம். இதே ரிஷபத்தில் இருந்ததுனாக்கா பார்த்தோம்னாக்கா அந்த ஊர்ல வந்து வரணும் அமையக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாட்டு தொழுவமோ அல்லது பேங்கோ, ஏடிஎம் சென்டரோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குன்னு நாம சொல்லலாம். மிதுனத்தில் இருந்தாலும் அப்படித்தான் ஒரு பேங்க்கு, பள்ளிக்கூடங்கள் இதுக்கு பக்கத்துல தான் வந்து வரனுடைய வீடு இருக்கும் அப்படின்னு நாம அதையும் வச்சு நம்ம சொல்லலாம். இப்ப கடகத்துல 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தார் அப்படின்னாக்கா வாய்க்கால் ஓரத்துல, ஏரி ஓரத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டலோ, மெஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல அவங்க ஊர்ல கண்டிப்பா ஒரு வாய்க்காலோ ஆறோ ஓடிட்டு இருக்கும். ஏன்னா வந்து வாய்க்கால் ஆறு எல்லா ஊர்லயும் ஓடுறது இல்லை. நம்ம கடகத்துல 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தா அதை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து சிம்மத்துல 7ஆம் வீட்டு அதிபதி சொல்லலாம். அவங்க வீட்டுல ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசாங்க வேலை செய்ய வரவங்களோ இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நாம சொல்லலாம். அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து கூட இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சுட்டு இந்த கோயிலையும் நான் முடிவு பண்ணி சொல்லலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கு வந்து என்னென்ன கோயில் சொல்றது. இப்ப செவ்வாய்னா முருகன் கோயில், சுக்கரனா அம்மன் சொல்லலாம், சந்திரனா அம்மன் சொல்லலாம், சூரியன்னா சிவன் சொல்றது, புதன்னாக்க பெருமாள் கோயில். இந்த மாதிரியான கோயில்களையும் நாம 7ஆம் வீட்டு அதிபதி கூட எந்த கிரகம் இருக்குதோ அதையே நாம் சொல்லலாம். கன்னியில 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தனாக்கா இந்த மாதிரி கடைத்தெருவு, ஜவுளி கடை பக்கத்துல அவங்க வீடு இருக்கும், அங்கதான் வந்து வரன் வந்து சொல்லலாம். துலாத்துல 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தா சொல்லலாம் நம்ம அவங்க ஊர்ல கண்டிப்பா சந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவங்க ஊர்ல பார்த்தாக்கா இந்த மாதிரி செட்டியார் சமூகத்தினர் அதிகப்படியான பேர் இருப்பாங்க அப்படின்னு அதையும் வச்சு நாம சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிகத்துல 7ஆம் அதிபதி இருந்தா நம்ம அது மறைமுகமான வீடு, மாற்றுவரி வீடு, சுடுகாடு இருக்கக்கூடிய ஏரியா, அந்த மாதிரி அதையெல்லாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு வேறு மதத்தினர் கிறிஸ்தவர்கள் அவங்க குடியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நரிக்குறவர்கள், வேடர் இந்த மாதிரி எல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இதே தனுசுல 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தா நம்ம சொல்லலாம் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு இரும்பு கொள்ளுப்பட்டறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிராமணர் வீடு இருக்கலாம், ஒரு கோயில் இருக்கும், இதெல்லாம் நாம் வந்து சொல்லலாம். ஆன்மீக குருமார்கள் இருப்பாங்க, இதெல்லாம் நாம சொல்லலாம். மகரத்துல 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தாக்கா நம்ம சொல்லலாம் அது வந்து ஒரு துணி துவைக்கக்கூடிய வண்ணான்னு சொல்லுவோம், அவங்க இருக்கக்கூடிய வீடா இருக்கலாம். அல்லது ட்ரை கிளீனிங் கடை கூட அவங்க வீட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சதுப்பு நிலம் சொல்றலாம், அதாவது தண்ணியும் இல்லாம நிலமும் இல்லாம இருக்குன்னு சொல்லலாம். அவங்க வீட்டு பக்கத்துல எந்நேரம் பார்த்தோம்னாக்கா ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஓடிட்டே இருக்குன்னு சொல்லலாம், ஒரு சாக்கடை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் கும்பத்துல இருந்ததுனாக்க வந்து அது ஒரு ரகசிய வீடு அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு கஜானா பேங்க் இருக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான வீட்டை சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வீட்டுல பக்கத்துல மண்பாண்டங்கள் செய்யறவங்க அல்லது பாத்திர கடை இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மீனத்துல இருந்ததுன்னா அது சொல்லலாம். அந்த மாதிரி கடல் பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். இல்லைனாக்கா அந்த ஊர்ல பார்த்தோன்னா உப்பு தண்ணியா அதிகமா இருக்கும்
உப்பு தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அல்லது இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கசாப் கடைகளோ அல்லது மீனவர்களோ அல்லது வந்து மீனம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கீழ் ஜாதிக்காரங்க சாக்கடை சுத்தம் பண்றவங்க அவங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து இது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பக்கத்துல வந்து என்னென்ன ஜாதிக்காரங்க இருக்காங்கன்னு கூட நம்மளால எடுத்து சொல்ல முடியும், சொல்லலாம் நாம. அதனால வந்து நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு, நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படின்னு பார்த்து சொல்லலாம். உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறாரு, நீச்சமா இருக்கிறாரு அப்படின்னா உச்சமா இருந்தா நல்லா இருக்கும், நீச்சமா தான் நல்லா இருக்காது அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு நீச்சமா இருந்தாருனாக்கா அவருக்கு நீச்ச பங்கம் ஆயிருக்காரா அல்லது எந்த கிரகங்கள் பார்க்குது, சுபகங்கள் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், அதையெல்லாம் சொல்லலாம். அந்த நீச்சலுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கிறாரு அதை வச்சு நாம நல்லா அதனுடைய நிலைமையை முடிவு பண்ணலாம். இதே உச்சமா இருந்தாக்கா 7ஆம் வீட்டுக்கு உச்சமா இருந்தா நல்ல பலன்களையும் சொல்லலாம். இதே மாதிரி வந்து 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதியும் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்ததுனாக்கா கெட்ட பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் அதிபதி கூட பாபகிரகங்கள் சேர்ந்தாலும் தீய பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால வந்து 7ஆம் அதிபதி மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்து பலன் சொல்லி நம்ம மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வர்ணை சேர்த்து வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு வெளிச்சத்தை நம்ம ஏற்ற வேண்டும். இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது நம்ம ஈரோட்டை சேர்ந்த அனுஷம் நாகராஜன் ஐயா வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தாருங்க. அதாவது பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசியிலையும் மகர, மேஷம், ரிஷபம், ஸோ அதுல இருந்து மீனம் வரைக்கும் பார்த்தோம்னா எப்படி வந்து மாப்பிள்ளை பொண்ணு வந்து அமையும், எந்த மாதிரி இடத்துல வந்து அமையும் அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிபதி இருந்தா எந்த மாதிரி அமையும்னு சொல்லி வந்து ரொம்ப தெளிவா வந்து விளக்கம் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. மணி 8 மணி ஆச்சு. எங்க வாய்ஸ் கூப்பிட்டு சாப்பிடணும்டா. என்னப்பா போக முடியாதுடா. மியூட் போடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய தலைப்பு திருமணத்திற்கு 7ஆம் அதிபதியின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வந்து பார்க்க போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்து நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக்கொழுந்தினை புந்தியில் வைத்ததை போற்றுகின்றேனே. தங்கமான் மழுவோர் இங்கு தன்மதிர் தலையீர் கொண்டேன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமலி ஜோதிடத்தை இங்கு நாம் உரைப்பதற்கோர் இமையனும் தலை வராமல் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பதாமே சுபமிஸ்டு. ஸோ 7ஆம் அதிபதி திருமணத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 7ஆம் அதிபதி வந்து 6, 8 பன்னில் வந்து மறையக்கூடாது. ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து சொன்னீங்க 7ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா நீசமாயிடக்கூடாது, பகை பெற்ற வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுங்க மெயினாக வந்து. ஸோ இது வந்து திருமணத்துல வந்து நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி திருமணத்துல பார்க்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து அதாவது ஆணுக்கு வந்து 7ஆம் அதிபதி பெண்ணுக்கு வந்து அதாவது ஆணுக்கு வந்து 7ஆம் அதிபதி சுக்கிரனா இருந்துச்சுன்னா இல்ல 7ஆம் அதிபதி இது சனின்னு வச்சுக்கோங்க. ஆணுக்கு. பெண்ணுக்கு வந்து 7ஆம் அதிபதி அது சனி போய் 6, 8 பன்னெண்டுல வந்து மறையக்கூடாது பெண்ணோட ஜாதகத்துல. அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்துல ஒரு 7ஆம் அதிபதி எவ்வளோன்னு வச்சுக்கலாம், குருன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஆணோட ஜாதகத்துல 6, 8 பன்னெண்டுல வந்து மறையாம இருக்கணும். ஸோ இதை வந்து மெயினா பார்க்கணும். இப்போ 7ஆம் அதிபதி வந்து ஒவ்வொரு லக்னத்துல பாவத்துல இருந்தா எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ 7ஆம் அதிபதி போய் இப்போ லக்னத்திலேயே இருக்குது அப்படின்னா ஸோ இவங்க வந்து மனைவியா இருந்தா மனைவி, கணவனா இருந்தா மனைவி, கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவன். ஸோ இந்த ஒற்றுமை வந்து இருக்கு. எங்க போனாலும் வந்து 2 பேர் ஒட்டுக்கா போறது, கணவன் இல்லாம மனைவி இல்லாம வந்து இவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 7ஆம் அதிபதி போய் லக்னத்துல இருந்தா. ஸோ 7ஆம் அதிபதி போய் 2ல இருக்குது அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா ஸோ இவங்க மனைவியா இருந்தா வந்து இவங்க கண்டிப்பா வந்து வேலைக்கு போவாங்க, வரவு அதாவது வந்து இவங்க இன்கம்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போவாங்க, அவங்க மூலியமா வந்து ஒரு இன்கம் இருக்குது. ஸோ 2ஆம் இடங்கிறது வரவுங்கனால ஸோ கண்டிப்பா ஒரு வரவு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வந்து லேடிஸ் அவங்க வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
துபை 3ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முயற்சிகள் திருமணத்துக்கு அப்புறம் வந்து முயற்சிகள் இதெல்லாமே வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தைரியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மனைவி வந்த மூலியமா இல்லைன்னா கணவன் வந்தா கனவு. மேடம் கொஞ்சம் மியூட் போடுங்க. ஹலோ விஜயகுமார் சார் மியூட் போடுங்க. ஸோ 7ஆம் அதிபதி 3ல இருந்தா வந்து நீங்க கணவன் ஆர் மனைவி வந்ததுக்கு அப்புறம் முயற்சி இந்த வெற்றி இதெல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சார் விஜயகுமார் சார் மியூட் போடுங்க. ஸோ 7ஆம் அதிபதி 4ல இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கணவன் ஆர் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க வண்டி வாகனம் வாங்குவான்னு சொல்லலாம். ஏன்னா வீடு கட்டும் யோகங்கள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சொத்து வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 7ஆம் அதிபதி 4ல 7ஆம் அதிபதி 5ல இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஒரு காதல் உணர்வுகள் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டு இருக்கு. குழந்தைத்தனமா வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் 7ஆம் அதிபதி வந்து 5ல இருந்துச்சுன்னா 7ஆம் அதிபதி வந்து 6ல வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 6ல இருந்தாலே நோய் சம்பந்தமானது ஒரு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவங்க சந்திப்பாங்க. ஒரு பிரச்சனையாவே வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ 7ஆம் அதிபதி 7ல இருந்தாலும் வந்து அதுவும் வந்து அதே அந்த வீட்டு அதிபதி அதுல இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஓவரா கான்ஃபிடன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அதனால வந்து அதுவும் கொஞ்சம் ஒரு 50-50 ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறது. 7ஆம் அதிபதி 8ல இருக்கிறது மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 7ஆம் அதிபதி 9ல இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இப்போ ஒரு தவறான செயல்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கணவனார் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 9ல இருந்துச்சுன்னா அதாவது ஒழுக்கக்கேடா இருந்தாங்கன்னா வந்து ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 9ல இருந்தாங்க. 7ஆம் அதிபதி 10ல இருந்தா எங்க மனைவி வந்து தொழில் பண்ணாங்க அப்படின்னா எங்க மனைவி வந்து தொழில் சார்ந்த நிறுவனத்துல வந்து அவங்களை வந்து அமர்த்தினாங்கன்னா இது வந்து ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழில் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 10ல இருந்து ஸோ கணவனோ மனைவியா இருந்தா அப்போ வந்து தொழில் நடக்கும்போது அவங்களோட கூட வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7ஆம் அதிபதி 11ல இருந்தா மனைவி வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த லாபங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11 லாபம் 7 11ங்கிறப்போ வந்து மனைவியார் கணவன் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி வந்து 12ல இருந்தா மறுபடியும் அந்த நோய் சம்பந்தமானது மருத்துவ சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினா 7ஆம் அதிபதி வந்து 6 8 12ல வந்து இல்லாம இருப்பது வந்து சிறந்தது. இதான் வந்து திருமணத்துல மட்டும் நம்ம மெயினா வந்து திருமணத்தை வச்சு மட்டும் ஒவ்வொரு பாவமும் பார்த்தோம். ஸோ 7ஆம் பாவம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நண்பர்கள் எடுக்கலாம், வாடிக்கையாளர் இதெல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு பாவத்தோட கனெக்ட் பண்ணோம்னா அதே மாதிரி வந்து வரும். ஸோ நம்ம திருமணம்னு போட்டிருக்கறதுனால நம்ம திருமண உறவுகள் மட்டும் இன்னைக்கு வச்சு எடுத்து வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு பாவத்திலும் இப்படி இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பலன்கள் வந்து கொடுக்கும். ஸோ திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி மேல வந்து கோச்சார குருவும் கோச்சார சுக்கிரனும் கோச்சார சனியும் பிரவேசிக்கும் காலம் அந்த கிரகத்து மேல போகும் காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது உங்களுடைய லக்னத்துல இருந்து 7ஆம் அதிபதி என்ன கிரகம் வருதோ அதன் மேல வந்து இந்த குருவும் சுக்கிரனும் சனியும் அது வந்து அது மேல வந்து போகும் காலங்கள் வந்து உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எந்த திசா புத்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நவாம்சத்துல ஒரு லக்னம் இருக்கு. அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு. அந்த அதிபதி திசையோ இல்ல 7ஆம் இடத்து அதிபதி திசையோ புத்தியோ நடக்கும் போதும் காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நவாம்சத்துல லக்னத்துல இருந்து 7ஆம் இடம் 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதோட திசாபுத்தி 7ஆம் இடத்தின் அதிபதியோட திசாபுத்திகள் காலங்கள் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து திருமணத்துல வந்து நம்ம 7ஆம் அதிபதியின் பங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை மட்டும் நம்ம மெயினா பார்த்தாலே போதுங்க. மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு நினைக்கிறேன். இதை மட்டும் பார்த்தாலே போதுங்க. நன்றிங்க. ஸோ அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு வந்து
அபி நல்லகுமார் ஐயா அவர்களை வந்து அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைய வகுப்பு 7ஆம் அதிபதியின் திருமணத்திற்கான முக்கியத்துவத்தை பற்றி பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை மட்டும் சொல்றேங்க. தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். பொதுவா 7ஆம் பாவகம் பார்த்தாலே லக்னம் எப்படி முக்கியமோ, லக்னாதிபதி முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 7ஆம் இடமும் எந்த பாவர் தொடர்பும் நீச்சம் அஸ்தமனம் வக்ரம் இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு திருமணம் விரைவில் கைகூடி வரும். மேலும் 7ஆம் அதிபதி ராகு கேதுகளின் நட்சத்திர சாரங்களையோ 8ஆம் அதிபதியின் நட்சத்திர சாரத்தினையோ பெற்றாலே திருமண தாமத திருமணம், பிரச்சனைகளுக்கு உண்டான திருமணம், அப்படி திருமணம் நடந்து விட்டாலும் திருமணத்திற்கு பின்னாடி அவர்களுடைய வாழ்க்கையில் பிரிவினைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன. மேலும் 7ஆம் இடம் என்பதை பொதுவாக ஒரு ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கே 7க்கு 2 பக்கமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடம்ங்கிற கடுமையான பாவகர்த்தாரியில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த 7க்குடைய அதிபதி வந்து பலம் இழந்திருந்தாலே அவங்களுடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மிகவும் கொடுமையான நிலைமையில் இருக்கு. மேலும் 7ஆம் அதிபதி வந்து லக்னத்திற்கு வந்தால் மனைவி கணவனை தன் கைக்குள் வைத்திருப்பாள். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு வந்தால், மேலும் அந்த 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு எதுவும் ஏற்பட்டிருந்தால் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கை மிகவும் பிரச்சனைக்குள்ளானதாகிவிடும். 7ஆம் இடத்து அதிபதி 2க்கு வந்து செவ்வாயோட தொடர்பு அந்த 2ஆம் பாவகத்திற்கு ஏற்பட்டு விட்டால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அவர்களுக்கு பிற்கால வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உண்டாகிறது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 3க்கு போய் அமர்ந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாவர் தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக 2 தாரம் நடக்குங்கிறது எங்க குருநாதர் சொல்லிய கருத்துக்கள். அதே 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்திற்கு சென்று அமர்ந்து சுபர் தொடர்பு பெற்றுவிட்டால் கணவன் மனைவிக்கிடையே ஓயாத சண்டை ஏற்படும். ஆனால் 2ஆம் திருமணத்திற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் லக்னாதிபதி பலமா இருக்கணும். லக்னாதி பலம் இழந்திருந்தால் வாழ்க்கை சிறக்காது. இளம் வயதில் திருமணம் அமையாது. திருமணம் 40 வயதிற்கு மேல்தான் கைகூடி வரும். அதனால 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் யார் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த லக்னாதிபதி பலம் இழக்கக்கூடாது. மேலும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்திற்கு வந்து அமர்ந்திருந்தால் ஆயுள் முழுக்க ஒரு பெண் எதிரியாக இருந்து கொண்டே இருப்பாள் ஆண் ஜாதகத்தில். அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 5க்கு வந்து அவர் ஜாதகத்தில் சுக்கிரனை பாவர் தொடர்பு பெற்றாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு மனைவி இருந்தால் குழந்தை இல்லை, குழந்தை இருந்தால் மனைவியுடன் வாழ்க்கை இல்லை. இந்த அமைப்பு ஏற்படுதுங்க. மேலும் அடுத்ததாக 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு சென்று அமர்ந்திருந்தால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிவினைகள், வழக்கு, ஓயாத சண்டை சச்சரவு இந்த 3ம் கட்டாயம் வந்து சேரும். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே இருந்தால் சொந்தத்தில் அந்த ஜாதகருக்கு வரன் அமையும். களத்திர காரகனுடைய நட்சத்திரத்துல, அதாவது சுக்கிரனோட நட்சத்திரத்துல அல்லது 7ஆம் பாவாதிபதியின் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் அவர் கணவன் மனைவிகளுக்குள் அந்த தசாபுத்தி நடக்கும் காலங்களில் டைவர்ஸ் அல்லது அவர்களுக்குள் பெரிய பிரச்சனைகள் வந்து உயிரிழப்பு கூட ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது.
அதாவது களத்திரக்காரகனான சுக்கிரனின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட திசை நடப்புக்கு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள் டைவர்ஸ் அல்லது அதன் மூலம் பிரச்சனைகள் வந்து உயிரிழப்பு கூட நடப்பதற்கு ஏதுவாகிறது. மேலும் 7ஆம் அதிபதி எட்டில் அமர்ந்திருந்தால் திருமணத்துக்கு பின் மனைவி மூலம் கண்டிப்பாக அந்த ஜாதகர் அவமானத்தை சந்தித்தே தீர்வார். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 9இல் அமர்ந்தால் திருமணத்திற்கு பின்னர் அற்புதமான வாழ்க்கை ஏற்படும் அந்த ஜாதகருக்கு. 7க்குடையவன் 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் பெண் ஜாதகத்தில் கணவனை நோயாளி ஆக்கிவிடும். அல்லது ஆண் பெண் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி அமர்ந்திருக்கும் சமய காலகட்டங்களில் திருமணம் நடந்தால் அவர்கள் வீட்டில் ஒரு கர்மகாரியம் நடந்தே தீரும். எனவே 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த எந்த ஒரு ஜாதகருக்கும் திருமணம் பேசும் பொழுது திருமணத்துக்கு முதல் நாளில் தான் நிச்சயம் செய்ய வேண்டும். நிச்சயம் செய்து சில காலங்கள் கழித்து திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றிருந்தால் ஏதாவது ஒரு கர்மகாரியம் நடப்பதற்குண்டான ஏதுவாகிறது. அதனால் திருமணம் நடக்கும் நாளில் முதல் நாளில் நிச்சயம் செய்துவிட்டு உடனடியாக அடுத்த நாள் திருமணம் நடக்க வேண்டும். மேலும் 7க்குடையவன் 11க்கு போனால் 11இல் அமர்ந்திருந்தால் திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை அமையும். ஆனால் 2ஆம் அதிபதி பலம் இழக்கக்கூடாது. பலம் இழந்தால் 2 திருமணத்திற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதாவது 2ஆம் அதிபதியாகிய குடும்பாதிபதி 7க்குடையவன் 11இல் அமர்ந்து நல்ல வாழ்க்கை ஏற்படும். மேலும் 2ஆம் அதிபதி பலம் இழந்திருந்தால் அவர்களுக்கு 2 திருமணம் நடப்பதற்கு ஏதுவாகிறது. மேலும் 7ஆம் அதிபதி 12க்கு போனால் தாமத திருமணமானாலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து எளிதில் கிடைத்துவிடும். எனவே 12 பாவங்களிலும் இந்த 7ஆம் அதிபதி அமர்ந்திருக்கும் காலகட்டங்களில் இந்த பலன்களை ஜாதகர்கள் எதிர்கொள்ள நேரிடுகிறது. மேலும் 7ஆம் அதிபதி 5க்கு வந்திருந்தால் ஜாதகருக்கு வசதியான பெண் அமையும். மேலும் 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு 7ஆம் இடமான லக்னம் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அதாவது 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அவர்கள் பகைகள் வீட்டிலோ நீச்ச வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட ஏதுவாகிறது. எனவே திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இருவருக்கும் அந்த 10 பொருத்தங்களை மட்டும் பார்க்காமல் கிரக பொருத்தங்களும் செவ்வாயும் சுக்கிரனும் ஆண் பெண் ஜாதகத்தில் 6-8 அமராமலும் குருவும் சுக்கிரனும் ஆண் பெண் ஜாதகத்தில் 6-8 இல்லாமலும் பொருத்தம் பார்த்து கிரக பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்தால் ஆண் பெண் ஜாதகங்களின் இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் என்று கூற வருகிறது. இத்துடன் என் சுற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டவும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது பாத்தீங்கன்னா களத்திர காரக கிரகமான செவ்வாய் சுக்கிரன் வந்து ஆண் பெண் ஜாதகத்துல 6, 8, 12 வந்து மறையாம இருக்கணும் அப்படின்னு வந்து தெளிவா வந்து சொன்னாங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி வந்து ஒவ்வொரு லக்னத்திலையும் இருந்தா ஒவ்வொரு பாவத்திலையும் இருந்தா என்ன மாதிரி பலன்கள் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து ஸோ என்னமான குறைகளை வந்து கொடுக்குதுன்னு வந்து சார் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொன்னாங்க. அவருக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வார தலைப்புலேருந்து யாராவது பேசுகிறதா இருந்தால் நீங்கள் வந்து பேசுவாங்க. ஸோ குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இந்த வார தலைப்பை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசுவாங்க. சார் நான் பேசுறேன். பர்வதம், ஈரோடு பர்வதம். ஓகே மேடம், ஓகே மேடம், ஒரே நிமிஷம். ஸோ அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு வந்து ஈரோட்டை சேர்ந்த பர்வதம் மேடம் அவர்களை வந்து அழைக்கிறோம். வாங்க மேடம். நம்ம இப்ப 7ஆம் பாவ பலன்களை பார்க்கலாம். 7இல்
தலைவர் அவர்களுக்கும் ஏனைய மற்றும் உள்ள ஏனைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 7ஆம் இட பாவகம் என்றால் பல காரகத்துவங்கள் இருந்தாலும் நம்ம எல்லார் மனதிலும் பதிந்திருப்பது கலத்திரா என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை பற்றிய எண்ணம்தான். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம் நல்ல இலையில் இருந்தால்தான் அவர் மனைவி மக்களுடன் மனம் மகிழ்வான வாழ்க்கை வாழ முடியும். 7ஆம் இடம் கெட்டுவிட்டால் அவன் ஆள் இருந்தும் அனாதைதான். அவனுக்கு நண்பர்களும் உறவினர்களும் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். உறவில் விரிசல் ஏற்படும். ஒரு மனிதன் வாழ்வில் முக்கியமான திருப்புமுனை திருமணம்தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற சினிமா பாடலின் வரிக்கேற்ப திருமணத்திற்கு பின் வாழ்வில் உயர்ந்தவர்களும் மகிழ்ந்தவர்களும் உண்டு. அதே போல உலக வாழ்க்கையே நரகமாகி சாமியாராக போனவர்களும் உண்டு. அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த 7ஆம் அதிபதியை பற்றி எனக்கு தெரிந்த சில வரிகளை கூறுகின்றேன். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மனைவி நிர்வாக திறமையுடையவர், புகழுடையவர், ஆனால் முன்கோபி, இரக்க குணம் உடையவள், தியாக மனப்பான்மை உடையவளாக இருப்பாள். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் மனைவி அழகான தோற்றம் உடையவளாக இருப்பாள். சந்திர புத்தியுடையவளாகவும் தாய்மை உணர்வு அதிகமாக உடையவளாகவும் இருப்பாள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் மனைவி கலகம் செய்பவளாகவும் இருப்பாள். முன்கோபக்காரி, மற்றவரை துன்புறுத்தி மகிழ்பவள், கட்டுடன் அழகியாக இருப்பாள். அகங்காரி, ஆணவம் மிகுந்தவள். 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் மனைவி புத்திசாலி, தந்திரசாலி, சாமர்த்தியசாலி, இளமையான தோற்றம் உடையவள், கலகலப்பாக பேசக்கூடியவள், ஏறிய நெற்றி உடையவள். 7இல் குரு இருந்தால் மனைவி கற்புடையவள், சாந்த குணமுடையவள், தர்ம குணமுடையவள், குல ஆச்சாரத்தை உறுதியாக கடைபிடிப்பவளாக இருப்பாள். தெய்வ நம்பிக்கையுடையவள், பொறுப்பாக நடந்து கொள்வாள். 7இல் சுக்கிரன் இருந்தால் மனைவி அழகானவளாகவும் ஆடை அலங்காரம் செய்வதில் விருப்பமுள்ளவளாகவும் சுகபோகங்களை விரும்புவளாகவும் கலையார்வம் உடையவளாகவும் இருப்பாள். 7இல் சனி இருந்தால் மனைவி வயோதிக தோற்றமுடையவள், சோம்பல் உடையவள், மந்த நடை உடையவள். 7இல் ராகு இருந்தால் மனைவி வேஷதாரி, பொய் பேசுபவள், திருட்டு குணமுடையவள், சூழ்ச்சி வஞ்சகம் செய்பவள், ரகசிய நடவடிக்கைகள் உடையவள், முதிர்ந்த தோற்றம் உடையவள். 7இல் கேது இருந்தால் மனைவி விரக்தி மனப்பான்மை உடையவள், எந்த ஒரு செயலிலும் ஈடுபாடு காட்டாதவள், முதிர்ந்த தோற்றம் உடையவள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவள். இதுவரை 7 இடங்களிலும் 9 கிரகங்கள் இருந்தால் என்னவென்று பார்த்தோம். இனி ராசியை பற்றி பார்ப்போம். லக்னாதிபதி 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகன் தன் மனைவியை மிகவும் விரும்புவான். 7ஆம் அதிபதி 2 என்றால் ஜாதகருக்கு மனைவி மூலம் பணவரவு உண்டு. மனைவிக்கு அவமானங்கள் உண்டாகும். கணவன் மூலம் அவமானங்கள் உண்டாகும். மனைவிக்கு விபத்து ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. 7இல் 3 என்றால் மனைவி தெய்வ பக்தி உடையவளாய் இருப்பாள், ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பாள். 7இல் 4 என்றால் ஜாதகருக்கு மனைவியால் யோகம் வரும். மனைவி வேலை பார்க்கும் பெண்ணாகவும் இருப்பாள். 7இல் 5 என்றால் ஜாதகன் தான் காதலித்த பெண்ணை கைப்பிடிப்பான். 7இல் 5 என்றால் மனைவியால் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உண்டாகும்.
ஏழில் ஆறுக்குடையவன் என்றால் மனைவியால் பலவித நஷ்டங்கள் ஏற்படும். மனைவி செலவாளியாக இருப்பாள். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. மனைவியுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். ஏழில் ஏழுக்குடையவன் என்றால் மனைவியின் கை ஓம்பும். மனைவி சொந்தக்காலில் நிற்பவர். ஜாதகருக்கு அத்தை மகளோ அல்லது மூத்த சகோதரின் மகளோ மனைவியாக அமைவாள். ஏழில் எட்டுக்குடையவன் என்றால் மனைவியால் யோகம் உண்டு. மனைவிக்கு அவள் குடும்பத்தாரின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு. மனைவி செழிப்புடையவள், வாக்கு வன்மை உடையவள். ஏழில் 9குடையவன் என்றால் மனைவியின் சகோதரர்களால் மனைவிக்கு நன்மைகள் ஏற்படும். மனைவி தைரியமான பெண்ணாக இருப்பாள். ஏழில் 10குடையவன் என்றால் மனைவி செல்வந்தர் வீட்டு பெண்ணாகவும் சுகபோகங்களை அனுபவிப்பாள். ஏழில் 11குடையவன் என்றால் மனைவி குழந்தைகள் மீது பாசமுடையவளாய் இருப்பாள். ஏழில் 12குடையவன் என்றால் மனைவி நோயாளியாக இருப்பாள். மனைவியால் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். மேலும் 7ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் இருந்தால் மனைவி ஜாதகர் மீது அதிக பற்றுப்பாசம் வைத்திருப்பார். 7ஆம் பாவ அதிபதி லக்னத்திற்கு 2இல் இருந்தால் மனைவி நோயுடையவள், தானே அவமானங்களை தேடிக்கொள்வாள், தற்கொலை செய்யும் எண்ணமும் உடையவள். 7ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு 3இல் இருந்தால் நோயாளி, மனைவி தெய்வ பக்தி உடையவள். 7ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு 4இல் இருந்தால் மனைவி வேலைக்கு போகும் பெண்ணாக இருப்பாள். மனைவியால் யோகமும் உண்டு. 7ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு 5இல் இருந்தால் போன ஜென்மத்தில் ஜாதகருக்கு எந்த பெண் மனைவியாக அமைந்தாலோ அதே பெண் இந்த ஜென்மத்திலும் மனைவியாக அமைவாள். 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு 6இல் இருந்தால் மனைவியால் பல வம்பு வழக்குகள் ஏற்படும். மனைவியே ஜாதகருக்கு எதிரி போல் செயல்படுவாள். 7ஆம் பாவ அதிபதி லக்னத்திற்கு 7இல் இருந்தால் மனைவி நீண்ட ஆயுள் உடையவள், உடல் ஆரோக்கியம் உடையவள், பேர்புகழ் உடையவள். 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு 8இல் இருந்தால் மனைவியால் ஜாதகருக்கு பலவிதமான அவமானங்கள் ஏற்படும். மனைவி ஜாதகரை துன்புறுத்துவாள், மிரட்டுவாள். 7ஆம் பாவ அதிபதி லக்னத்திற்கு 9இல் இருந்தால் மனைவியின் தலையீட்டால் தொழில் அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். 7ஆம் பாவ அதிபதி லக்னத்திற்கு 10இல் இருந்தால் திருமணத்திற்கு பின் ஜாதகருக்கு தொழில் அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மனைவி அல்லது மனைவி வகை உறவினர்களால் நல்ல உத்தியோகமோ அல்லது தொழிலோ அமையும். 7ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு 11இல் இருந்தால் மனைவியால் லாபங்கள் உண்டு. 7ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு 12இல் இருந்தால் மனைவியால் ஜாதகருக்கு பொருள் சேதம் உண்டு. மனைவி நோயாளியாக இருப்பாள். மனைவியின் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். 7ஆம் பாவாதிபதி லக்ன கேந்திரத்தில் 1, 4, 7இல் நின்றிருந்தால் திருமணம் நிச்சயம் நடைபெறும். 7ஆம் பாவாதிபதி குருவாக அமைந்து லக்னத்திற்கு கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலே 1, 5, 9இல் நின்றிருந்தால் திருமணம் நிச்சயம் நடக்கும். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க மேடம். அதாவது வந்து 7ஆம் அதிபதி வந்து பாதிக்கப்பட்டா வந்து மனைவி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் பாதிப்படையும் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து லக்னத்துல இருந்து 7ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் 1ஆம் அதிபதி போய் 7ல இருந்தாலும் எது மாதிரி பலன்களை வந்து கொடுக்கணும் வந்து தெளிவா வந்து சொன்னாங்க. அவர்களுக்கு வந்து நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றிங்க. நன்றி. ஸோ அடுத்ததா இன்றைய தலைப்புல இருந்து யாராவது பேசுறதா இருந்தா பேசலாங்க. ஸோ இன்றைய தலைப்புல இருந்து உங்களுடைய கருத்து இருந்தா வேற யாராவது கருத்து தெரிவிக்கலாங்க. இல்ல கொஸ்டின் ஆன்சர் இருந்தா கொஸ்டின் கேட்கலாங்க. கொஸ்டின் யாராவது இருந்தா கேட்கலாங்க.
நாகராஜன் சார் இருக்கீங்களா? விஜயகுமார் சார் கேளுங்க. சார் இப்போ 7ஆம் பாவாதிபதி 4ல வலுத்திருந்தா ஒரு பலன் சொல்லாரு அபி நல்லகுமார் சார். அவங்கள்ட்ட கேள்வி, அது சரியா புரியல, இன்னொரு வாட்டி ரீகால் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், ஓகே. அபி நல்லகுமார் சார். அபி நல்லகுமார் சார். ஹலோ. அதாவது 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து வலுத்து இருந்தால் ஒரு பலன் சொன்னீங்க. அமர்ந்திருந்தால் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் சரி, லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். லக்னாதிபதி நீசமாவோ அஸ்தங்கமாவோ இருந்தா அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி தாமத திருமணம், 40 வயதிற்கு மேல திருமணம் ஏற்படும். 40 வயதுக்கு மேல நாளுக்கு லக்னம் எத்தனாவது இடமா வரும்? இல்ல, நீங்க பொதுவா சொன்னது லக்னத்தை சேர்க்காம சொன்னீங்க. ஆனா 7ஆம் பாவாதிபதி 4ல வலுத்து இருந்தா 40 வயசுக்கு மேல கல்யாணம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து லக்னாதிபதி பலம் இழந்திருந்தால், லக்னாதிபதி பலம் இழக்கணும். ஓகே. லக்னாதிபதி பலம் இழந்திருந்தால், அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் இழந்து நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ இருந்தால் தாமத திருமணம் ஏற்படும். சரிங்க சார், ஓகே சார். நன்றி சார். ஓகே, நன்றி சார். ஸோ அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம் சார். வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி. எனக்கு நேரம் குறைவாக இருப்பதால் சில பாயிண்ட்கள் மட்டும் இங்க பதிவு பண்ணிட்டு கிளம்புறேன், மன்னிக்கவும். அதை வழக்கம் போல என்னால அதாவது இப்பயும் சிறு தகவல்லாம் கொடுப்பேன், அதுல இப்பயும் குறைச்சதான் தர முடியும், மன்னிக்கவும் அதுக்கு. இப்போ 7ஆம் அதிபதி பத்தி நம்ம பேசுறோம். அதுல முக்கியமா 7ஆம் அதிபதி நம்ம பொதுவாக பார்க்கும்போது 12 வீடுகளுக்கும் 12 லக்கணங்களுக்கும் 7ஆம் அதிபதி சூப்பர் பவர்னு தனித்தனியா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அவர் வந்துருவாருங்க, ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ கால் வந்துருக்கு. மன்னிக்கணும். அதாவது 12 லக்கணங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் சுப ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியம் 7ஆம் இடம் வரும். இப்ப மேச லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதி வருவாரு, சுபர். அதே மாதிரி ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வருவார், பாவர். இந்த மாதிரி 12 வீடுகளுக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியங்களும் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் பாவர்கள் யார் யாருன்னு. செவ்வாய், சனி, பாதி சுபரா சூரியன், இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த 3 பேர் நம்ம இருக்கிற 7 பேர்த்துல இந்த 3 பேர் நம்ம இதா எடுத்துக்கிறோம். சந்திரனை பௌர்ணமி சந்திரனாவும் இல்ல இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரனாவும் எடுத்துக்கணும். இப்போ இந்த இருக்கிற 7 பேர்த்துல இந்த 3 பேர் நம்ம பாவர்ல சேர்த்துட்டோம். 4ஆவதா ஒருவர் 50-50 இருப்பாரு. ஸோ வளர்பிறையா இருந்தா சுபராவும், தேய்பிறையா இருந்தா அசுபராவும் இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி 7ஆம் அதிபதியா வரக்கூடியவங்களுக்கு அசுபர் ஆதிபத்தியம் பெற்றிருந்தா அவங்க கண்டிப்பா வலு பெறுறது முக்கியம் அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு ஏதாவது சுப தொடர்பு இருக்கணும். 1, 5, 9 அதாவது லக்னத்துக்கு சுபர்களான 1, 5, 9 தொடர்புகள் இருக்கணும். அந்த 1, 5, 9 லக்ன சுபர்கள் இருந்தாலும் அவர்களும் பாவர்களாக இல்லாமல் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஸோ அது நம்ம அந்த கணக்குலையும் எடுக்கும் போதுதான் ஒருத்தரோட மன வாழ்க்கை நல்லபடியா அமையுங்கிறது ரொம்ப நம்ம கருத்துல எடுத்துக்கணும். அதே மாதிரி சுப ஆதிபத்தியம் பெற்ற மற்ற லக்கணங்களுக்கு சுக்கிரன், புதன், குரு, இந்த 3 சுபர்கள் இருக்கிறவங்களுக்கும் இதுல கொஞ்சம் பாவ ஆதிபத்தியம் பெறாம இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். இது முக்கியமா நம்ம கேந்திர, அதாவது உபய வீடுகளான மிதுனம், கன்னி, தனுசு,
மீனம் இந்த 3 உபய வீட்டு அதிபதிகளும் 7ஆம் அதிபதியா வரும்போது அவங்க அந்த வீட்டிலேயே வலு பெறும்போது 1, 4, 7, 10ல இருக்கும்போது அது முக்கியமா ஆட்சி பெறும்போதோ இல்ல கேந்திரங்கள் இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷத்தை பெறுவாங்க. அப்போ அந்த கேந்திராதிபதி தோஷம் பெறாம இருக்கணும்னா அவங்க வந்து 3, 6, 8, 12ங்கிற நட்பு வீடுகள்ல மறைஞ்சு இருந்து வலுப்பெறுறது நல்லது. அப்படி இல்லாம நேரடி வலுப்பெறும்போது அவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில தொந்தரவுகள் ஏற்படவே செய்யுது. இப்படி ஜோதிடத்துக்குள்ள எதுவுமே நேரடியா ரூல்ஸ் வந்து இப்படி இருந்தா அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயும் விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அப்போ சுபர்கள் நேர்வலு பெறுறது நல்லது. அசுபர்கள் நேர்வலு பெறக்கூடாது. அவங்களுக்கு மறைமுக வலுவோ பெற்று சுபர் தொடர்பு கிடைக்கும்போது நல்லா இருக்கும். இந்த உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதியா வர குருவும் புதனும் கொஞ்சம் மறைந்து லக்னத்துக்கு 3, 6, 8, 12ல நட்பு வீடுகள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குருவும் புதனுக்கும் சரி, இல்ல சுக்கிரனுக்கும் சரி, பாவர்களான செவ்வாய், சனி தொடர்பு இல்லாம இருக்கிறது மிக மிக சிறப்பு. இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அது வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமையுங்கிறது என்னோட கருத்து. இதுதான் என்னோட புரிதல். இன்னைக்கான டாபிக் நான் சொல்ல வந்தது. மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்த சதீஷ் சாருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். அதாவது உபய லக்னத்துல வந்து 7ஆம் அதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்தா வந்து அது வந்து வலு பெறக்கூடாது, மறையணும் அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து சொன்னாருங்க. ஷார்ட்டா சொன்னாலும் ரொம்ப தெளிவா சொன்னாருங்க. அவருக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ இன்றைய தலைப்புல இருந்து கொஸ்டின்ஸ் யாராவது கேட்கறனா கேட்கலாங்க. இன்றைய தலைப்புல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் டவுட் இருந்தா வந்து கேட்கலாங்க. நாகராஜன் சார் இருக்கீங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் யாருக்கு இல்லைன்னா முடிச்சுக்கலாங்க. இருக்கு சார் ஓகே சார், ஓகே. கொஸ்டின் யாருக்கு இல்லைங்களா இருக்குது, முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். ஸோ அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். அனைவருக்கும் நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம் சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.